வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டே லன்ச் மெனு என்னென்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்காக 200 கிராம்ஸ் துவரம்பருப்பை ஊற வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் 4. அதுக்கப்புறம் தேவையான கத்திரிக்காய், 2 தக்காளி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அகத்திக்கீரை, அது கூட தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறோம். அதோட வெண்டைக்காய் ஃப்ரை. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்க்கும்போது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த எண்ணெயோடு பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஒரு பெரிய காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடரும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரும் ஃப்ளேவரும் வந்த உடனே நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலர் எடுத்துக்கலாம். இப்போ கடாயிலேருந்து நாங்கள் கண்டெய்னருக்கு மாற்றிருக்கோம். இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நாங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம அலசி தண்ணி வடிய வச்சுருந்த அகத்திக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரை யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு குளிர்ச்சியும், அதுக்கப்புறமா இந்த வயிற்றில் பூச்சி, நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கும். நாங்கள் வதக்கும் போது காஞ்ச மிளகா போடாதனால 2 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டிருக்கோம். இப்போது கீரையை வேக வைக்கிறதுக்காக தண்ணி தெளித்து தட்டு போட்டு முடிக்கலாம். இப்போது பருப்பு வெந்துடுச்சு. இப்போது அகத்திக்கீரைக்காக பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அகத்திக்கீரை சாப்பிட்டா குளிர்ச்சின்றதுனால கொஞ்சம் துவரப்பருப்பு சேர்த்து நம்ம அகத்திக்கீரையை செஞ்சிடலாம். இப்போது சாம்பார் செய்கிறதுக்காக மத்து போட்டு நம்ம கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி கடையும் போது சாம்பார் நல்லா ஃபைனாக வரும். இப்போ இது கூட கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அப்போது கத்திரிக்காய் மேலே அந்த கருப்பு கலரில் கரை பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது கத்திரிக்காவை நல்லா அலசி அந்த பருப்புடனே சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு முருங்கைக்காய் சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்ததுனால ஒரு 5 பீஸ் முருங்கைக்காவை நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். அதில் இந்த பெரிய பீஸை 3ஆக கட் பண்ணி அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. இப்போது 2 தக்காளியை நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி கூட போடலாம், இல்லாட்டி 4ஆக கட் பண்ணி கூட போடலாம். இப்போ கீரை 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த சமயத்தில் 1 கப் தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியை மறுபடியும் தெளித்து விட்டு இன்னொரு வாட்டி வேக விடணும். அப்போ தான் அகத்திக்கீரை நம்ம உடலுக்கு நன்மையை தரும். இப்போது அம்மா சாப்பாடை வேக வச்சு பவுலில் மாற்றிருக்காங்க. இதனால் சாப்பாடு உதிராக வரும். இதை இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக சாம்பார் தாளிக்கிறதுக்காக மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் சாம்பாரில் மறக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும்
குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி காயோடு சேர்த்து வேக வச்சுருங்க. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்ச காய்களையும் பருப்பையும் நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்டியில் இந்த ஓரத்தில் இப்படி கொதித்து வருதில்ல, அந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நாங்கள் சூப்பரான ஹெல்தியான சாப்பாடு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம லிஸி விலாக்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.